அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரிடம் 2 மணி நேரமாக குரல் மாறுதி பரிசோதனை நடைபெற்றது. சைதாப்பேட்டை நீதிமன்ற அனுமதியின் பேரில் குரல் மாறுதி பரிசோதனைக்காக புழல் சிறையில் இருந்து ஞானசேகரனை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் துறை அலுவலகத்திற்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் அழைத்து வந்தனர். தடவியல் துறை துணை இயக்குனர் ஷோபியா தலைமையில் ஞானசேகரிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடைபெற்றது. 2 மணி நேரமாக நடைபெற்ற பரிசோதனையில் ஞானசேகரனை வெவ்வேறு விதமாக பேச செய்தும் செல்போனில் உரையாடுவது போல செய்தும் குரல் மாதிரிகளை எடுத்துள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஞானசேகரனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் புழல் சிறையில் அழைத்து சென்றனர். ஞானசேகரிடம் இரத்த பரிசோதனையும் மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினர் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.